கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரபல சைவ உணவகத்தில் கெட்டுப்போன நூடுல்ஸ் வழங்கியதாக கூறப்பட்ட புகாரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோர்ட் ரோடில் உள்ள ஆரியபவன் உணவகத்தில் குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிட்ட வழக்கறிஞர் ஃபெலிக்ஸின் குழந்தைகளுக்கு கெட்டுப்போன நூடுல்ஸை பரிமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் ஃபெலிக்ஸிற்கு ஆதரவாக வழக்கறிஞர்களும் அங்கு திரண்டனர். இதனிடையே கெட்டுப்போன உணவு குறித்து உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் வராததால் கடும் அதிருப்தியடைந்த வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அறிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆரியபவனில் சாப்பிட வந்தோம். நாங்கள் இந்த சின்ன பையனுக்கு வேண்டி ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அப்போ ஒரு நூடுல்ஸை கொண்டு வச்சாங்க. இந்த பையன் சாப்பிட்டா, இன்னொரு சின்ன பையனும் சாப்பிட்டாங்க. சின்ன பிள்ளையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு முடிஞ்ச பிறகு அந்த நூடுல்ஸ் மிச்சம் இருக்க நூடுல்ஸ் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி சாப்பிட போகும்போது அந்த நூடுல்ஸ் டோட்டலி ஸ்பாயில். முதல்ல இல்லைன்னாங்க, ரெண்டாவது ஸ்டாஃப்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. பட் நான் உடனே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவர் டைம் இல்லை, வர முடியாதுன்னாரு. வேறு வழி இல்லாமல் போலீஸுக்கு ஃபோன் பண்ணால், எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணால், அதுக்கப்புறம் கடைசியிலேருந்து போலீஸ் வந்திருக்காங்க. இப்போ சாம்பிள் எடுத்துருக்கிறாங்க, பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். பல நாள் வச்ச உடம்பு கெட்டு போய் அதை திருப்பி சூடு பண்ணி கொண்டு வச்சுருக்காங்க.